வணக்கம். தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது. வணக்கம் சொந்தங்களே. இன்றைக்கு நடைபெறப் போகின்ற நிலைமைகளை பற்றி ஆராய்வோம் என்றால், தமிழகத்திலே விஜய் கவர்னரிடம் உரிமை கேட்டிருக்கின்றார். அதாவது பதவியேற்பிற்கு, அந்த பதவியேற்பு விழாவிற்கு நாள் குறிக்கும்படியும் தனக்கு 15 நாட்கள் தவணை தரும்படியும், அதாவது பலத்தை நிரூபிப்பதற்காக பல மட்டங்களிலே பேச்சுவார்த்தைகளை முடக்கிவிட்டிருக்கின்றார். பல கட்சிகள் ஆதரவு கொடுப்பதற்காக முன் வந்திருக்கின்றார்கள். அதை பதவி ஆசை என்று சொல்வதா, அல்லது விஜயோடு சேர மாட்டோம் என்று சொன்னவர்கள் எல்லாம், விஜயை நளினமடித்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு விஜயோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். பெரிய விடயம்தான், சந்தோஷம்தான். ஆனால் கவலை அடிக்கக்கூடிய விடயம் என்னவென்றால், விஜய் மஜாரிட்டியாக ஆட்சி அமைக்க முடியவில்லை என்பதுதான் மிகவும் கவலைக்குரிய விடயம். என்ன எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு விஜயின் கையிலே நிறைய அப்பங்கள் இருக்கின்றது. எந்த அப்பத்தை விஜய் எடுத்து இன்னும் சாப்பிட போகின்றார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அது ஒரு பக்கம் இருக்க, அங்கே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தோல்விதான் மிகவும் மன வருத்தத்துக்குரியதாகவும் மிகவும் கவலைக்குரியதாகவும் அமைந்துள்ளது. இந்த தோல்வியினால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை. ஆனால் இது ஒரு பெரிய தோல்வி என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் விஜயின் அலையிலே திராவிட முன்னேற்றக் கழகம் துவண்டு போனது. இதிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் முற்றுமுழுதாக அடிபட்டு போயிருக்கிறது என்று தான் சொல்ல முடியும். திராவிட கட்சிகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதா, அல்லது திராவிட கட்சிகள் இந்த அழிவில் இருந்து மீண்டு வருமா என்பதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த அலை ஒரு அதிசயமான அலையும் ஒரு பெரிய ஒரு ஷாக் உருவாக்கிய ஒரு அலையுமாக இந்த அலை இருந்திருக்கின்றது என்று தான் சொல்ல முடியும். தமிழக மக்கள் பணத்தை வாங்கி கொண்டு வாக்களித்து இருந்தது தான் நாங்கள் பார்த்தது. ஆனால் இந்த முறைதான் முதல் முறையாக பணத்தை வாங்கி தாங்கள் விரும்பியவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள் என்பது மறக்க முடியாத ஒரு உண்மை. தமிழக மக்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களை, தங்களுடையவர்களை தெரிந்தெடுத்திருக்கின்றார்கள். விஜயின் பின்னால் 106 பேர் அணி திரண்டிருக்கிறார்கள். விஜய் இன்றைக்கு சொன்ன வாக்குறுதியின்படி தன்னோடு வருகின்றவர்களுக்கு பதவி கொடுத்து, தன்னோடு வருகிறவர்களை அலங்கரித்து ஆட்சி அமைப்பாரா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். விஜயின் அடுத்த திட்டம் என்பதையும் எங்களுக்கு தெரியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.